பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக மதுரைக்கு 13ஆம் தேதி ஜனவரி வர சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு டைமிங் வந்து ஈவினிங் 3 மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட்டு. ஸோ அன்றைக்கி சரியான மழை, காலையில் ஆரம்பித்தது விடவே இல்லை. சரி நம்ம பைக்கில் போக வேண்டாம், பஸ்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் இறங்கின இடம் வந்து குரு தேட்ரு. அங்கேருந்து 4 கிலோமீட்டர் கோச்சடைங்கிற இடத்துல தான் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நாங்கள் போனதுக்கப்புறம் எங்களை ஒரு 2:45க்கெல்லாம் உள்ளே விட்டுட்டாங்க. நான் வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ போனவங்க இதோட ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு 2:30 மணி நேரம் கழித்து தான் வந்தாங்க. இதுக்கும் நாங்கள் வந்து தட்கலில் தான் போட்டிருந்தோம். அப்படி இருந்துமே வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அன்றைக்கி நல்ல கூட்டம் இருந்தது. தட்கல் அப்படிங்கிறப்போ டைரெக்டாகவே வந்து சி செக்ஷனில் விட்டு அதோட ப்ராசஸை முடிச்சிருவாங்க. பட் நிறைய ப்ரூஃப் கேட்பாங்க. தட்கலில் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் வெரிஃபிகேஷன். ஒரு 7 டேஸ் கழித்து எங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்திருந்தாங்க. ஸோ அந்த ப்ராசஸையும் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 to 3 டேஸ்லேயே வந்து எங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட்டில் பாஸ்போர்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இதோட ப்ராசஸ்ஸு டோட்டல் ப்ராசஸ்ஸே இவ்வளோ தான். நீங்கள் தட்கலில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ரூஃப் நிறைய வச்சுக்கோங்க. ஹஸ்பண்டுக்கு வந்து ஏற்கனவே பாஸ்போர்ட் அப்ளை ஆயிருக்குங்கிற ஒரு இஷ்யூ வேறு உள்ளே வந்தது. அதுக்காக ஒரு சில ப்ராசஸ் மட்டும் முடிச்சுட்டு மெயில் அனுப்புனாங்க. நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். தேங்க்யூ.